மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கின்றார் என்பதை இன்றைய பதிலுரைப்பாடு நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய முதல் வாசகமும் இதே கருத்தை நமக்கு நன்றாக எடுத்து சொல்லுகின்றது. இறைவாக்கினர் ஆமோஸ் அரசனிடத்திலே சென்று மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கு கூறுகின்றார். இந்த நாட்டிலே பஞ்சம் உருவாக போகின்றது. ஆனால் அந்த பஞ்சம் தண்ணீருக்கான பஞ்சம் அல்ல, உணவுக்கான பஞ்சம் அல்ல. மாறாக அந்த பஞ்சம் கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம். கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் இந்த நாட்டிலே உருவாக போகின்றது. அந்த நேரத்தில் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிவீர்கள், கடவுளுடைய வார்த்தைக்காக என்று ஓடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கிடைக்காது என்று குறிப்பிடுகின்றார். அதற்கான காரணத்தையும் ஆமோஸ் சொல்லுகின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே? எப்பொழுது அமாவாசை வரும் அல்லது எப்பொழுது ஓய்வு நாள் முடிவரும், கோதுமைகளை எல்லாம் எடுத்து சென்று நல்ல விலைக்கு நாங்கள் விற்று விடலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கள்ள தராசுகளை பயன்படுத்துகிறீர்கள், மரக்கால்களை சின்னதாக்குகிறீர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அதில் அளந்து. அது மட்டுமல்லாமல் இடைக்கல்களை நீங்கள் கனமாக்குகிறீர்கள். இவற்றோடு நிறுத்திவிடாமல் ஏழை எளியவர்கள் மீதும் நீங்கள் தேவையில்லாமல் அவர்கள் மீது நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சுமத்து விடுகிறீர்கள். வெள்ளி காசுக்காக இந்த ஏழைகளை அடிமைகளாக வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். காலணிகளுக்காக என்று வறியவர்களை வாங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இவ்வாறெல்லாம் இவ்வளவு தவறுகள் செய்வதனால் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் வர இருக்கின்றது என்று ஆமோஸ் இறைவாக்கினர் எடுத்து கூறுகின்றார். அதே போன்று அவர்களுக்கும் அந்த பஞ்சம் வருகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லப்படுவது போன்று 4வது அதிகாரம் 12வது வசனமானது கூறுகின்றது, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த உயிருள்ள வார்த்தை தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வார்த்தைக்கான பஞ்சம் ஒரு மனிதனுக்குள் உருவாகின்றது என்றால் அந்த மனிதனால் சரியான முறையில் வாழ முடியாது, கடவுளுக்கேற்ற வாழ்க்கை வாழ முடியாது, கடவுளத்தை சென்று கடவுளை அடையவும் முடியாது. ஆக நமக்கு எந்த பஞ்சம் வந்தாலும் சரிதான், ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் மட்டும் வரவே கூடாது என்பதிலே கருத்தாய் இருங்கள். இந்த கடவுள் வார்த்தைக்கான பஞ்சம் எப்படி வரும் என்பதை ஆமோஸ் கூறிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் அதை வர வைத்துக் கொள்ளுகின்றோம். யார் யாரெல்லாம் தீமைகளை செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் மற்றவர்களை ஏமாற்றி வாழ்கின்றார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக இந்த கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும். கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படுகின்ற அந்த நபரிடத்திலே ஆன்மீகமானது முழுவதுமாக அழிந்துவிடும். கடவுள் தன்மை முழுவதுமாக அந்த மனிதனிடத்திலே அழிந்துவிடும். பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சாத்தானுக்குரிய வாழ்க்கையாக மாறிவிடும். அந்த பஞ்சம் எந்த மனிதன் உருவாகின்றதோ அந்த மனிதனை காப்பாற்றுவது என்பது மிக மிக அரிதான ஒன்று, கடினமான ஒன்று. இதைதான் திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். 119வது திருப்பாடல் 105வது சொல்லுகின்றார், என் காலடிகளுக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நம்முடைய காலடிகளுக்கு விளக்காகவும் நம்முடைய பாதைக்கு ஒளியாகவும் இருந்து நம்மை கடவுளிடத்தில் அழைத்து சென்று கொண்டிருப்பது அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதை தியானிக்கின்ற பொழுது, அதை நம்முடைய வாழ்விலை நாம் செயலாற்றுகின்ற பொழுது நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். இல்லாவிட்டால் அந்த பஞ்சம் நம்முடைய வாழ்விலை உருவாகும். நாம் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். மக்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இடம் அந்த இடம் என்று ஓடிக்கொண்டு இருப்பதற்கான ஒரே காரணம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக என்று. அந்த கடவுளுடைய வார்த்தை கேட்க போகின்ற இடத்திலே பல பேர் அந்த வார்த்தைகளை திரித்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த தாகத்தை நாம் தனியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை தியானித்ததன்படி வாழ்க்கை நாம் நடத்த வேண்டும். எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை தேடாமல் நிறுத்துகிறார்களோ அந்த மனிதர்கள் அனைவருமே ஒரு காலத்திலே பஞ்சத்தால் அடிபட்டு இறக்க நேரிடும்.
மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிக மிக ஆபத்தான பஞ்சம் கடவுளுடைய வார்த்தைக்கான பஞ்சம். எனவே நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம், அதன்படி வாழ்வோம், இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன்.